ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழா. டிசிஎஸ் தலைவர் டாட்டாவோட டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் இங்கேருந்து இப்போ புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ சேலரி, எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, இவ்வளோ பேர் இப்போ லைக் பண்ணியிருக்காங்க, இது மாதிரி நிறைய கண்டென்ட் மேக் பண்ணி போடலாம் அப்படிங்கிற எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, டிசிஎஸ்லேருந்து டிசிஎஸ் என்கியூடிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இப்போ அப்ளிகேஷன் இன்வைட் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த பேஜுக்கு வர லிங்க் தரேன், அதை டச் பண்ணி நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, வர மே 26 வரையும் டைம், அதற்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ்லி ஜூன் 7ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்தவரைக்கும் இது வந்து இன் சென்டர், அதாவது நீங்கள் நியர்பை ஏதாவது ஒரு சென்டர் சூஸ் பண்ணுவீங்க, அந்த சென்டர் போய் நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த டிசிஎஸ் என்கியூடி அதாவது நேஷனல் குவாலிஃபயர் டெஸ்ட், இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலைனாலும் ப்ராப்ளம் இல்லை, என்ன ஏது அப்படிங்கிறதையுமே சொல்கிறேன். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை குயிக்காக தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டிசிஎஸ், அதுவும் டிசிஎஸ் என்கியூடி ஒரே ஒரு டெஸ்ட்டுங்க. இந்த டெஸ்ட்டில் நீங்கள் கிளியர் பண்ணுறது மூலயமா இந்த டிசிஎஸ் என்கியூடி எக்ஸாமை அக்செப்ட் பண்ணுற மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. அது என்னென்ன கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறேன். அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டிசிஎஸ் என்கியூடியில் நல்ல ஸ்கோர் எடுத்துக்கிறவங்கள அவங்க ஃப்ரெஷர்ஸாக ஹையர் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த மாதிரியான ஒரு டெஸ்ட் தான் இது. ஸோ இதுவரையும் கிட்டத்தட்ட 1.6 lakhs ஜாப்ஸ் இருக்குது. அது மாதிரி 20+ ஐடி ரோல்ஸ் இருக்குது, 150+ நான் ஐடி ரோல்ஸ். அதாவது இது வந்து ஒன்லி ஐடி கேட்டகரி மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, நான் ஐடி ரோல்ஸ் ட்ரை பண்ணுறவங்களும் இந்த டெஸ்ட் வந்து எழுதலாம். கிட்டத்தட்ட 3000+ கார்ப்பரேட்ஸ், அதாவது டிசிஎஸ், டிவிஎஸ் மோட்டார், ஜியோ பிளாட்ஃபார்ம், அப்புறம் ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய கிட்டத்தட்ட 3000+ கார்ப்பரேட்ஸ் இந்த டிசிஎஸ் என்கியூடி எக்ஸாமை அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 23+ இண்டஸ்ட்ரீஸ் லைக் ஐடியாக இருக்கட்டும், பேங்கிங் செக்டார், எட்டெக், இந்த மாதிரி நிறைய செக்டார்ஸில் இருக்கிறவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிசிஎஸ் என்கியூடிக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்கு அப்பியர் ஆகி நல்ல ஸ்கோர் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். ஓகே, என்னென்ன கம்பெனிஸ் அப்படிங்கிறத மேலோட்டமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தலைவர் டாட்டாவோட டாடா எல்சியாக இருக்கட்டும், டிசிஎஸ், டைட்டான், இது போன்ற கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லை அம்பானியோட கம்பெனிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாருமே அக்செப்ட் பண்ணுறாங்க. ஓகே, இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன ப்ரோ அப்படின்னா, நீங்கள் 2020 2026 இந்த வருடங்களில் பாஸ் அவுட் ஆகியிருக்கீங்க. ஏதோ ஒரு டிகிரி, அது எந்த டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன ஸ்ட்ரீமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இதற்கு எலிஜிபிள். இல்லை நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் இதற்கு எலிஜிபிள் தான். ஒன்ஸ் நீங்கள் இந்த டெஸ்ட்டில் பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. நல்ல ஸ்கோர் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்கோர் கார்டில் நல்ல ஸ்கோர் உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் வியூ சாம்பிள் ஸ்கோர் கார்டு கொடுத்து நீங்கள் கூட செக் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்கோர் கார்டோட வேலிடிட்டி 2 இயர்ஸுங்க. 2 இயர்ஸ் வரையும் நீங்கள் நிறைய ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி இந்த டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஃப்ரீ ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுமே இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, இந்த டிசிஎஸ் என்கியூடியை பொறுத்தவரையும் இது வந்து ஒரு பெய்டுங்க. அதாவது நீங்கள் பே பண்ணி பேக்கை பை பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போது டிசிஎஸில் ஒரு ஐடி ப்ரொஃபஷனில் போகணும், ஐடி லெவல், அதாவது கோடிங் இது ரிலேட்டடில் போகணும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹை பேயிங் ஐடி ரோல்ஸ்குள்ளே போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேக்கை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதோட பேக் வந்து பார்த்திங்கன்னா 999. ஸோ இந்த பேக்கை நீங்கள் சூஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து உங்களோட கோடிங் ஸ்கில்லை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஷோ ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒன்றும் இல்லை, இந்த பேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஸ்க்ரோல் அப் ஆகும். ஓகே, ஸோ இந்த டிசிஎஸ் என்கியூடி காக்னிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் இன் ஐடி அண்டு நான் ஐடி ரோல்ஸ். அதாவது ஒரு ஐடியோ இல்லை நான் ஐடி ரோல்ஸ்க்கு நீங்கள் ஒரு என்ட்ரி லெவல் ஜாபாக போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி, வெர்பல் எபிலிட்டி, அதாவது ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ளஸ் கோடிங் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதாவது அது தொடர்பாக தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் எனஃப் ஸ்கோர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்தடுத்து கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் நோ மோர் கொடுத்து உள்ளே போகிறீங்க அப்படின்னா 2 பேக் இருக்குங்க. 599க்கு ஒரு பேக் இருக்கும், அந்த பேக்கே ஓகே தான். அடுத்து 999க்கு ஒரு பேக் இருக்கும். அந்த பேக் வந்து உங்களுக்கு அதில் அடிஷ்னலாக கொஞ்சம் சாம்பிள் டெஸ்ட்டு மட்டும் இருக்கும், அது கூட தேவையில்லை. இந்த 599 பேக் அப்படிங்கிறது ஓகே தான். ஸோ இதற்கு முன்னாடி யாரெல்லாம் ப்ளேஸ் ஆகிருக்கா, இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ என்ன மாதிரிலாம் இதில் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு கவரேஜில் கொஸ்டின்ஸ்லாம் கேட்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா பேக்லேயுமே போயிட்டு நோ மோர் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பேக்கை வந்து பை பண்ணணும். ஓகே, ஸோ நான் சொல்கிறேன் டேரக்டாக டக்குன்னு போய்
எல்லா விஷயங்களும் பண்ணக்கூடாது. ஸோ இதில் போய்ட்டு நோ மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதில் செக் பண்ணுங்கள். அதற்கு முன்னாடி இந்த டிசிஎஸ் என்கியூடியில் காக்னேட்டிவ், அப்புறம் வந்து நான் ஐடி, ஸோ இந்த மாதிரி பிஎஃப்எஸ்ஐ பேங்கிங் ரிலேட்டட்னா நீங்கள் இந்த பிஎஃப்எஸ்ஐ சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த என்கியூடினா என்ன, இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும், இதற்கு முன்னாடி எடுத்தவங்களுக்குலாம் எப்படி இருந்திருக்கு, என்ன மார்க் எடுத்தால் கிடைக்கும், ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரீனா ஜஸ்ட் நம்ம ஒரு ட்ரை கொடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெய்டாக இருக்கிறதுனால நீங்கள் இதற்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும், இது நம்மளால் முடியுமா, இதெல்லாம் நம்மளால் இருக்கிற இந்த இன்னும் பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் 7ஆம் தேதி எக்ஸாம் சொல்லியிருக்காங்க, அதுக்குள்ளேயும் நம்மளால் முடியுமா, அது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணுங்கள். கீழே ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் இந்த நேஷனல் குவாலிஃபைட் டெஸ்ட்னா என்ன, இதில் என்னென்னலாம் கேட்க போகிறாங்க, காக்னிட்டிவில் என்னென்ன கேட்க போகிறாங்க, ப்ரிப்பேக்னா என்ன, எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த பேஜை ஒன் டைம் ஃபுல்லாக ரீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டடாக உள்ளவங்க ப்ரொசீட் பண்ணுங்கள். ஓகே, நான் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறது, ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். நிறைய ரிசர்ச் பண்ணிவிட்டு ரிவ்யூஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.